வணக்கம் மக்களே. சற்று வெளியான செய்தி ஒன்று வெளியாகுவதாம். 40 தொகுதிகளில் வேட்பாளர்களாம். செங்கோட்டையின் அதிரடி, எடப்பாடி கலக்கமா? வாங்க விடிவை முடிவாக்கலாம். அதாவது தமிழகத்தில் நடக்கக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் இன்னும் 6 மாதங்கள் இருக்கும் நிலையில்தான் அனைத்து கட்சிகளுமே தங்கள் கட்சி பணிகள் எல்லாம் தீவிரமாக மேற்கொண்டு வருகிறது. அதனால்தான் இப்போதிருந்தே தமிழகத்தில் அரசியல் களமானது சூடுபிடிக்க தொடங்கிவிட்டதாம். அந்த வகையில்தான் அதிமுகவின் உட்கட்சி பூசலால் பல பிரிவுகளாக சிதறி கிடைக்கிறது. இந்நிலையில்தான் கட்சியை ஒருங்கிணைந்து வலிமை பெற வேண்டும் என்று சொன்னதற்காக முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையனை கட்சியிலிருந்து நீக்கினார் எடப்பாடி பழனிசாமி. இதை எதிர்த்து நீதிமன்றம் செல்வேன் என்று அறிவித்திருந்தார் செங்கோட்டையன். அதாவது நீதிமன்றமா அவருக்கு நியாயம் உடனடியாக கிடைக்குமா என எதிர்பார்க்கவில்லையாம். அதனால்தான் அரசியல் ரீதியாகவே அதிரடியான சில முடிவுகளை அவர் எடுத்திருப்பதாக செங்கோட்டையன் சொல்லியிருப்பது அரசியல் வட்டாரத்திலே ஒரு பேசும் பொருளாக பார்க்கப்படுகிறதா. அதன்படிதான் ஈரோடு, திருப்பூர், கோவை, கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதிகளும் பொறுப்பேற்று அங்கெல்லாம் வேட்பாளர் நிறுத்தி திட்டமிட்டிருக்கிறார் செங்கோட்டையன். இதற்காக தொடக்க வேலைகளையெல்லாம் தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறதாம். எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர் KC கருப்பணன் ஆகியோரின் செயல்பாடுகள் பிடிக்காமல் தான் அவர் அதிர்ச்சியில் இருந்து வரும் பலரும் இப்பொழுது கூட செங்கோட்டையன் பின்னால் திரண்டு நிற்பதால் இந்த முயற்சிக்கு ஒரு பெரும் ஆதரவு கிடைக்கும் என்று அரசியல் வட்டாரங்கள் எல்லாம் பேசப்படுகிறதா. அதாவது செங்கோட்டையனை பொறுத்தவரை கொங்கு மண்டலம் மற்றும் மேற்கு மண்டலம் பொறுத்தவரை கண்டிப்பாக அவரின் செல்வாக்கு வாக்கு வங்கி என்பது கண்டிப்பாக அதிகமான நிலையில் தான் பார்க்கப்படுகிறதா. இதனால் தான் கண்டிப்பாக இன்று 2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்தும் நிலையில்தான் செங்கோட்டையன் செயல்கள் இருக்கும் என்று அரசியல் வியூகம் எல்லாம் வகுத்து வருகிறதா. இதற்கான தொடக்க வேலையெல்லாம் அவர் தொடங்கிவிட்டதாக சொல்லப்படுகிறதா. அதாவது OPS, TTV தினகரன் ஆகியோரால் தென் மாவட்டங்களில் சுமார் 50லிருந்து 60 தொகுதிகள் கண்டிப்பாக கைவிட்டு போயிருக்கிறது. இந்நிலையில்தான் எடப்பாடி ஒரு வலிமையாக இருப்பதால் சொல்லப்படும் மேற்கு மாவட்டங்களை பொறுத்தவரை சுமார் 40 தொகுதிகள் செங்கோட்டையன் வேட்பாளர் நிறுத்தினால் கண்டிப்பாக அங்கும் எடப்பாடி அணி நிச்சயம் தோல்வியை மட்டுமே தழுவும் நிலையில் பார்க்கப்படுகிறதா. இதனால்தான் எடப்பாடியை சார்பாக தேர்தலில் போட்டியிட ஆர்வம் காட்டியவர்கள் எல்லாம் கூட தற்போது பின்வாங்கும் முடிவுகளை எடுத்திருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறதா. இதனால்தான் அந்த அணி கண்டிப்பாக கலகலத்து போயிருக்கிறது. செங்கோட்டையன் ஆதரவாளர்கள் என்பது ஒரு தெம்பாக இருக்கு என்று சொல்லப்படுகிறதா. இதனால்தான் செங்கோட்டையன் அவர்கள் ஈரோடு, திருப்பூர், கோவை, கரூர், நாமக்கல் ஆகிய மாவட்டங்களில் உள்ள அனைத்து சட்டமன்ற தொகுதியிலுமே பொறுப்பேற்று அங்கெல்லாம் வேட்பாளர்கள் செங்கோட்டையன் முன்னிலையில் நிறுத்தினால் கண்டிப்பாக அங்கு செங்கோட்டையன் வெற்றி பெறுவார். அதிமுக கண்டிப்பாக தோல்வியை மட்டுமே சந்திக்கும் நிலையில் இதை பார்க்கப்படுகிறதா. அது மட்டுமின்றி வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் அதாவது செங்கோட்டையன் யாருடன் கூட்டணி அமைப்பாரா இல்லை தனிக்கட்சி எதுவும் ஆரம்பிக்க போய நிலையில் தான் மக்களிடம் ஒரு கேள்விக்குறியாகவே இருந்து வருகிறது. மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும். நன்றி, வணக்கம்.